இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். அது என்னன்னா, நேற்றுக்கு வந்து எங்கள் ஏரியாவில் ஒரு பகுதிக்கு மட்டும் கரண்ட் இல்லை. அதாவது டிரான்ஸ்ஃபார்மரில் ஏதோ ஃபியூஸ் போயிருந்துருக்குது, ஒரு லைன் மட்டும் ஃபியூஸ் போயிருந்துருக்குது, அதனால் கரண்ட் இல்லை. அப்போ காலையில் 7 மணி வாக்கில் அந்த கரண்ட் போகுது. அப்போ ஒரு 10 மணி வாக்கில் தான் இதை நான் கவனிக்கிறேன், ஒரு லைனுக்கு மட்டும்தான் கரண்ட் இல்லை அப்படிங்கிறத. அப்போ உடனே நான் வந்து பக்கத்தில் இருக்க இபி ஆஃபீஸுக்கு வந்து ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைனுக்கு மட்டும் கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அதுக்கு அவங்க எப்படி பதில் சொன்னாங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த ஆடியோவில் ஃபஸ்ட்டு நீங்கள் கேளுங்க. இருந்து பேசுகிறேன். வல்லவல் அந்தோனியார் கூட சொல்லி பக்கத்தில் ஒரு லைனில் கரண்ட் இல்லை. எப்போ போனது? காலையில் போச்சு, காலையில் ஒரு 7-7:30 போச்சு. சரி சார் சொல்லலாம். சரியா? அதுக்கப்புறம் ஒரு 2 hours ஆயிடுச்சு, கரண்ட் வரல. சரி, நம்ம டைரெக்டாக லைன்மேனுக்கே ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப லைன்மேன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்படி ஃபோன் பண்ணும்போது அவர் அதுக்கு எப்படி பதில் சொன்னார் அப்படிங்கிறதையுமே வந்து நீங்கள் அந்த ஆடியோவிலேயே கேளுங்க. லைன்மேன் தானே? என்ன இந்த வல்லவல் அந்தோனியார் கூட சொல்லி பக்கத்தில் ஒரு லைனில் கரண்ட் இல்லை. பார்க்கலாம் வாங்க. இதுக்கப்புறமுமே வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு, கரண்ட் வரல. அப்போ என்ன பண்ணேன், நான் அந்த மின்னகம்னு சொல்லி ஒரு மின் நுகர்வோர் குறைதீர் மையம்னு சொல்லி ஒரு கால் சென்டர் ஒன்று இருக்குது இல்லையா, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். அங்கே ஃபோன் பண்ணும்போது அங்கேருந்து ஒரு ஸ்டாஃப் வந்து பேசினாங்க. அப்போ அவங்க எப்படி பேசுனாங்க, அவங்க எப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த ஆடியோவில் கேட்போம். மின் நுகர்வோர் சேவை மையம் தங்களை அன்போடு அழைக்கின்றது. வணக்கம், விண்ணகம் சொல்லுங்க. மேடம், நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார். செக்ஷன் எப்படி சார்? என்னது? செக்ஷன் எப்படி சார்? கொல்லங்கோடு. புரியல. கொல்லங்கோடு. எங்கள் லைனில் காலையிலேருந்து ஒரு 6 மணிலேருந்து ஒரு லைன் ஃபுல்லாக கரண்ட் இல்லை. சொல்லுங்க. சார், நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கு, ஒரு 10 minutes கழிச்சு கால் பண்ணுறீங்களா? என்னது? நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது சார், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணுறீங்களா? உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவா? ஆமாம் சார். உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவா? உங்களுக்கு வந்து கன்னியாகுமரி இன்னும் எங்களுக்கு எதுவும் அப்டேட் பண்ணல. இல்லை, நான் நெட்வொர்க் இஷ்யூனா அங்கே அப்டேட் ஆகிறதுக்கு மொத்த எல்லா இடத்துலையும் கரண்ட் இருக்குது. எங்க லைன்ல ஒரு லைனுக்கு மட்டும்தான் இல்லைன்னு சொன்னேன். ஃபியூஸ் போயிருக்குது. இல்லை அது அஃபிஷியலாக எந்த இதுவும் கிடையாது, ஷடவுன் கிடையாது. ஃபியூஸ் போயிருக்கு, டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபியூஸ் போயிருக்குது. உங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கிறது தான் என்னோட கம்ப்ளைண்ட். எங்க ஆஃபீஸ் கால் பண்ணி சொன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணலையா? ஆமாம், கொல்லங்கோடு இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணால் பார்க்கலாம் அப்படிங்காங்க. லைன்மேனுக்கு ஃபோன் பண்ணால் அவர் கோவப்படுறாரு, ரொம்ப அசால்ட்டாக பேசுறாரு. பார்க்கலாம் வைப்பா அப்படிங்காரு. புரியுதா மேடம், நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? புரியுது. உங்க கொல்லங்கோடு இபி ஆஃபீஸில் இருந்தும் இந்த பகுதியில் உள்ள இபி லைன்மேனும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கிறதான் கம்ப்ளைண்ட். இது சென்னை. சென்னையா? சரி, சென்னைனா நான் இப்போ இந்த இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதோ? பண்ணலாம் சார். நீங்கள் உங்கள் இபி ஆஃபீஸ் சொல்லிட்டு நேம் போட செக்ஷனோட சொன்னீங்களே, அதனால சொன்னேன். எங்களோட ஆஃபீஸ் சொன்னீங்களே இது சென்னைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணலாம் சார். இன்னைக்கு இங்கே சர்வர் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால இப்போ நாங்கள் வந்து பார்க்க முடியல. ஆனால் வந்து அஃபிஷியலாக இன்னும் எதுவும் கொடுக்கல. நானும் அதான் சொல்லுறேன். இந்த ஆஃபீஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஏரியாவில் இருக்கவங்கனால கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஆஃபீஸ் தானே? ஆமாம். அப்புறம் ஏன் பர்டிகுலராக இது சென்னை அப்படிங்கிறீங்க நீங்கள்? இல்லை சார், நீங்கள் சொன்னீங்களே பர்டிகுலராக ஒரு
நேம் சொன்னீங்கல்ல அதனால சொன்னேன். நீங்கள் வந்து நாங்கள் அந்த இதை நினச்சி சொல்கிறீங்களோ இல்லை 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 அது இல்லை, அந்த நாலேஜ் கூட இல்லாமல் பேசலை நான். அந்த நாலேஜ் எனக்கு இருக்குது. லோக்கலில் இருக்க கொல்லங்கோடு இபி ஆஃபீஸ்லேருந்து ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அதுக்கு மேலே இதை யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் நான் உங்களை கூப்பிட்ருக்கேன். இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? கம்ப்ளைண்ட் எடுப்போம் சார். நீங்கள் கொடுத்துட்டு போங்க. கன்சியூமர் நம்பர் சொல்லுங்கள். 07 07 193 193 017 அப்புறம் 017 458. இப்போ ஒரு ஃபேஸ் மட்டும் கரண்ட் இல்லைங்க நார்மல்லேருந்து? ஒரு லைன் ஃபுல்லாக இல்லை, ஒரு லைன் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற ஒரு லைனில் ஃபியூஸ் போயிருக்கணும் போல், ஒரு லைன் ஃபுல்லாக இல்லை. உங்கள் இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி பல தடவை சொல்லியாச்சு. பார்க்கலாங்க பார்க்க மாட்டேங்காங்க. உங்கள் லைன்மேன் வந்து கோவப்படுதாரு. நான் பார்க்கலாம் இப்போ வைப்பா அப்படிங்காரு. அப்போ இதுக்கப்புறம் இதை யார்கிட்ட சொல்லுதுன்னு எங்களுக்கு தெரியலை. அதனால் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். மொபைல் நம்பர் சொல்லுங்கள். 90 90 950 950 48 48 124 24 124. ஓகே சார். நான் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். தேங்க்யூ. கால் கட் பண்ணிக்கோங்க சார். இப்போ நான் என்ன கால் கட் பண்ணிட்டா என்ன சொல்யூஷன் கிடைக்கும் எனக்கு? ஒரு லைனில் கரண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு சாதாரண பிரச்சனைக்காக வேண்டி 3 பேருக்கு நான் வந்து ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு. அப்படியே 3 பேருக்கு ஃபோன் பண்ணாலும் அந்த 3 அரசு ஊழியர்களுமே வந்து பொதுமக்கள்கிட்ட எந்த மாதிரி அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் தான் இது. இதில் முதல்ல பேசினவங்க வந்து ரொம்ப சாதாரணமாக சரி சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக பேசிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமும் சரியாகலை. அப்புறமா நான் லைன்மேனை கூப்பிடும்போது தான் அவர் எதுக்கு அவ்வளோ கோவப்படுதாருன்னு கூட தெரியல எனக்கு. அவ்வளோ டென்ஷனாக பேசிட்டு அவராகவே கட் பண்ணிட்டார். அப்புறம் தான் 3ஆவதாக அந்த கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணினேன். அவங்க ஏன்டா இவன் ஃபோன் பண்ணான், இவனை எப்படிடா அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிற நோக்கத்திலேயே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் அவங்க பேசும்போது அது ஒரு ஆஃபீஸாக இல்லை அது ஒரு கல்யாண வீடா அப்படிங்கிற மாதிரி பேக்ரவுண்டில் வந்து அந்த மற்ற ஊழியர்கள் எல்லாரும் வந்து உட்காந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்களுமே வந்து அதில் கூட சேர்ந்து தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. என் கூட பேசும்போதுமே கூட அங்கேயும் ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறாங்க. அப்போ அது ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்பியரில் இருக்கிற மாதிரியே தெரியல. அப்போது இந்த மாதிரியான அரசு ஊழியர்கள்லாம் எதுக்காக பப்ளிக் கிட்ட வந்து இவ்வளவு சாதாரணமும் அசால்ட்டாகவும் கோபமாகவும் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க? இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அந்த அரசு ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய ஜாப் செக்யூரிட்டி, அதாவது பணி பாதுகாப்பு. ஒரு அரசு ஊழியராக இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் அவங்கள வந்து நிரந்தர பணி நீக்கம் செய்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமாக பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரான கேஸில் தான் அந்த மாதிரி நிரந்தர பணி நீக்கம்லாம் செய்வாங்க. மற்றபடி சாதாரணமாக ஏதாவது தப்பு செய்கிறாங்களா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். மிஞ்சி போனால் ஒரு விசாரணை ஆணையம் வச்சு விசாரிப்பாங்க. அப்புறம் திரும்ப அவங்க எப்போ பணிக்கு வர்றாங்க, எங்கே வேலை பார்க்குறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து கேரண்டி, செக்யூர்டு தான். அதனால் அந்த திமிரில் தான் இந்த அரசு ஊழியர்கள்லாம் வந்து பப்ளிக்கிட்ட, குறிப்பாக இந்த மிடில் கிளாஸ் மக்களோ இல்லை லோ கிளாஸ் மக்களோ அவங்கள ஏதாவது ஒரு சர்வீஸுக்காக அப்ரோச் பண்ணோம்னா அவங்க வந்து அவங்களோட திமிர் வந்து ஒரு அளவில்லாத திமிரை காட்டுவாங்க. அந்த அரசு ஊழியர்கள் வந்து இவ்வளவுக்கும் பொதுமக்கள் கொடுக்குற வரிப்பணத்திலிருந்து தான் இந்த அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வாங்குறாங்க. அந்த உணர்வு கூட கிடையாது. அவங்க கொடுக்குற வரிப்பணத்தில் தானே நம்ம சம்பளம் வாங்குறோம், அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு தானே நம்ம இந்த வேலையில் சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் அவ்வளவு திமிராக பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் மாறணும், இதையெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோவை போடலை. இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நடக்கும், இதெல்லாம் இயல்பானது தான், இப்படி தான் இருக்கும். ஏன்னா இது இந்தியா, இதையெல்லாம் நாம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ பழகணும். இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வந்த அந்த முக்கியமான விஷயம். இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு உடன்பாடு இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.